இன்று உலக ஆசிரியர் தினம். இந்த உலக ஆசிரியர் தினம் உருவாக்குறது காரணமே 1966ஆம் ஆண்டு பாரிஸ்ல இலங்கை உட்பட எல்லா நாடுகளும் ஆசிரியர்களுக்கான கோட்பாடுகள் 146க்கு சைன் பண்ணிருக்கிறாங்க. அதுல முக்கியமானது தான் கல்வி சம்பந்தமாக என்ன சார் தீர்மானம் எடுக்கிறதா இருந்தா அது கல்வி சம்பந்தமான தொழிற்சங்களோட பேசத்தான் செய்வோம்ங்கிறது. அதோட ஆசிரியர்களின் அதிபர்களின் நலத்துக்காக பல செயல்பாடுகள் வந்து சைன் பண்ணிருக்குது. ஆனாலும் அரசு தற்போது செயல்படுற செயல்பாடுகள் எடுத்துக்கொண்டா ஆசிரியர் சங்கங்களிலோ யாரோட பேசாம தான் அந்த செயல்பாடுகள் நடக்குது. விசேஷமாக நாங்க சொல்லணும், தற்போது இந்த அரசு கல்வி சீர்திருத்தம் கொண்டு வர்றாங்க. நேற்றைய தினம் நாங்க கண்டோம், மாத்திரையை வச்சு சொல்றது கல்வி அமைச்சர் சொல்றது, நாங்க வந்து இது கொள்றது கல்வி சீர்திருத்தம். இது கல்வி சீர்திருத்தம் அல்ல, இது வந்து சிலபஸ் மாற்றம். இது உங்களுக்கு 2023ஆம் ஆண்டுல இலங்கையில சிலபஸ் மாற்றம் இருந்துச்சு, இதுவரைக்கும் மாற்றி இல்ல. இந்த மாற்றாத சிலபஸ் மாற்றம் தான் கொண்டு வர்றாங்க 1ஆம் ஆண்டுக்கும் 6ஆம் ஆண்டுக்கும். அதை யாரோடையும் பேசாம தனிச்சா தான் இந்த அரசாங்கம் செய்து. அதனால நாங்க இந்த ஆசிரியர் தினத்தன்று இந்த செயல்பாடு நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதோடு நாங்க இன்று ஆசிரியர் தினமன்று நாங்க விசேஷமா சொல்ல வேண்டும், கல்வியில் அரசியல் மயப்படுத்த நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். விசேஷமாக வடமாகாணத்தில் நாங்க காண்றோம், ஆளுநரை வந்து பொம்மையா ஆற்ற அதிக அரசியல்வாதிகள் செயல்பாடு நடக்குது. தற்போது நாங்க இடமாற்ற சபையிலிருந்து இலங்கை ஆசிரியர் சங்கம் வெளிவந்தும் இருக்கிறோம். ஏன்னா வந்து இடமாற்ற சபைகள் எடுக்கிற தீர்மானங்கள், அடுத்தது வந்து அதிபர்கள் மாற்றம் சம்பந்தமாக இருக்கிற தீர்மானங்கள், இந்த தீர்மானங்களுக்கு அரசியல் கையீடுகள் வந்திருக்குது. அந்த கடந்த காலம் அரசியல் கையீடுகள் வடமாகாணத்தில் வந்துச்சு, நாங்க அதை தட்டி கேட்டோம். அந்த செயல்பாடுக்கும் பார்க்க அப்பால் போன செயல்பாடுகள் இது வர்றதா இருந்தா இதுகளை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதோட ஆசிரியர்கள் உரிமைகள் சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் இல்ல. அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி நடக்கிற செயல்பாடுகள் தற்போது இருக்குது. அதோட இந்த அரசாங்கம் 50 மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் 100 மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் மூட போடுறாங்க. அப்படி மூடினா என்ன நடக்க போகுது? விசேஷமாக மாணவர்களுடைய கல்வி தான் வீணா போக போகுது. இந்த செயல்பாடுகள் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க எதிர்பார்க்கிறோம், இந்த ஆசிரியர் தினமன்று இன்று நாங்க ஒன்று கூடி நாங்க வவுனியானது அரசாங்கத்துக்கு சொல்றோம், ஆசிரியர்கள் உரிமையை பாதுகாக்க வேண்டும். தற்போது இந்த அரசு கொண்டு வர்ற இந்த கல்வி மறுசீரமைப்பு வந்து யாருடைய பேசாம கொண்டு நிறுத்த வேண்டும். அதோட நாங்க சொல்றோம், இந்த இடமாற்றங்கள் அதிபர்கள் இடமாற்றங்கள் இது முறையா இடமாற்ற சபைகள் நடக்கணும். அது ஆசிரியர்கள் பதவி உயர்வுகள் ஏனைய செயல்பாடுகள் சம்பந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல. அதோட கஷ்டப்பிரதேசங்கள் கொடுப்பனவர்கள் ஆசிரியர் அதிபர்கள் 2500 1500 இது போதுமா? இது அது 15,000 அதிக வேணும் நாங்க சொல்றோம். இந்த ஆசிரியர் தினத்துக்கு நாங்க உறுதியாக சொல்றோம், அரசுக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் உறுதியாக இந்த போராட்டம் செய்யும். இந்த அரசாங்கம் தற்போது பாடசாலைகள் 2 மணி கொண்டு வர போடுறாங்க, நாங்க அதுக்கு இடமளிக்க மாட்டோம். நாங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். நாங்க ஆசிரியர் தினத்தன்று அரசுக்கு உறுதியாக சொல்றோம், ஆசிரியர் உரிமையை பாதுகாக்க தனிச்சான செயல்பாடு, அரசின் தனிச்சான செயல்பாடு நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம், உறுதியாக சொல்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.